அந்த கோடான கோடி மக்களே எல்லாருக்கும் மத்தியானம் வணக்கம். அதாவது தேங்காய் நம்ம ஒரு கோயிலுக்கு உடைக்கிறோம். எதுக்கு உடைக்கணும்னு யாருக்கும் அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இது மேலே இருக்கிற கலர், இது ஒரு கலர். ஆனால் இதுக்கு இந்த குடும்பி எடுத்தால் முக்கன். முக்கன் யாரை குறிக்குன்னு சொல்லுவாங்கன்னா சிவனை குறிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முக்கன் சிவனை குறிக்கிறது. எக்கன் சிவனை குறிக்குது அப்படின்னா இந்த தேங்காவை உடைக்கும் போது மேலே ஒரு கலரு, உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள வெள்ளை கலர் இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். மேலே காப்பி கலர். காப்பி கலர்னால் காக்கி கலர்னு கூட சொல்லலாம். காக்கி கலர்னால் அது ஒரு யூனிஃபார்ம். உள்ளகிற கலர் வெள்ளை. அந்த வெள்ளை தேங்காய்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிறது நீர். அப்போது இது மூணும் சேர்ந்தது என்ன? முக்கன். அந்த முக்கன்ன்றது யார்? சிவன். அப்போ முக்கன் சிவன்றது யார்? ஒவ்வொரு மனுஷனும் தான் சிவன். அப்போ நம்மளுக்கு எது வேணும்? அதுக்குள்ளே அர்த்தம் நீங்கள் புரியல, உடைக்கிறீங்க. அதை உடச்சா அப்படியே கருங்க வந்துச்சுன்னா நல்லது நடக்குன்றது ரீதி. எல்லா பூஜாரியும் சொல்கிறது. நான் சொல்லட்டுமா? ஐயா பகவான், நீ கருங்கா உடைச்சாலும் சரி, நீ மூலையாக உடைச்சாலும் சரி, ரெண்டாக ஒஞ்சி போனாலும் சரி, அதாவது மொத்த தூள் தூளாக உடையுது அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீதி இருக்கும். ஒரு மூளை பிசுறு மட்டும் தட்டின்னு வருதுன்னா அதுக்கும் ஒரு ரீதி இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தூள் தூளாக ஓடிதுன்னா உன் மனசை செதறி போய்க்குதுன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லை, அது வாழ்க்கை வாயிறுன்னு அர்த்தம். அதே போல் அது கருங்கா உடையுதுன்னு வச்சுக்கிய, உன் மனசு வெள்ளையாகுதுன்னு அர்த்தம். அது உள்ளகரை எப்படி வெள்ளை கலர் வருதோ அது போல் இந்த பால் போல் மனசு. அதே ஒரு மூளை பிசுறு தட்டுதுன்னு வச்சுக்கிய, எங்கேயோ ஒரு இடத்துல நீ ஸ்டக்காகி நின்றுக்குன்னு அர்த்தம். ஏதோ கொஞ்சம் டவுட்டுக்குதுன்னு அர்த்தம். முதல்ல அதெல்லாம் விட்டுடு. கருங்க அது எப்படி ஓடிதோ அது போல் கருங்க இருங்க. மனசை வெள்ளை வச்சுக்கோ, நல்லதே நடக்கும். இன்னொருத்தர் மேலே போராமப்படாத, பொச்சிருப்படாத, இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்காத, இன்னொருத்தனை புறம் பேசணும்னு நினைக்காத, இன்னொருத்தன் முண்டாட்டி ஆசைப்படாத, இன்னொருத்தன் புள்ளி ஈத்துன்னு போகணுன்னு நினைக்காத. அது என்றைக்குமே அழிவு தேடிடும். உன் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசை மட்டும் வெள்ளையாக வச்சுக்கோ. கட்டின பொண்டாட்டி தவிர மற்ற பொண்டாட்டி நீ பொண்டாட்டியை நினச்சின்னா அது அழிவு. அதே போல் அத்தும் முன்ன நீ துரோகம் பண்ணி இட்டுன்னு போய் அது போல் நிலைமையில நீ வச்சாலும் அது உனக்கு அழிவு தான். மனசார உன்னை தேடி வரவளா ஏற்றுக்கோ. நீ தேடி போவாத, உன்னை தேடி வரவளா பார்த்து ஏற்றுக்கோ, நல்லதே நடக்கும். ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக. ஓம் நமோ கோரகசித்ராய நமோ நமக. ஓம் நமோ குள்ளமுனி குருதேவாய நமோ நமக. ஓம் மகா காளிகாய நமோ நம.